ரெண்டாவது வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு விவசாயிகளுடைய அத்தியாவசிய தேவையே வந்து நீர் தான். இப்போ கலைஞராலேயே செய்ய முடியல மேகதாது அணையில், ஜெயலலிதாவாலேயே பண்ண முடியலங்கிற ஒரு டாக்குங்கிறது வந்து பெரும்பான்மையான ஊடகத்திலையும் இருக்கட்டும், மற்ற அரசியல் வட்டாரங்கள்லையும் அதுதான் பேசப்படுது. இப்போ இதே இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அது பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இல்லை, இந்த மேகதாது அணை விவகாரத்திலே நம்ம வந்து இவர் தீர்மானம் தான் கொண்டு வந்திருக்காரு. அதை தாண்டி வேற என்ன நடவடிக்கைகள் என்ன அங்கே போயிட்டு கர்நாடக எல்லையில் போய் போரா செய்ய முடியும்? நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, காங்கிரஸுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் முதல்வர் விஜய் நான் பார்க்குறேன். இப்போ காங்கிரஸுடைய ஒரு மிக நெருக்கமான உறவின் மூலமாக இதை சுலபமாக தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு இல்லாமல் கர்நாடகாவுக்கும் பாதிப்பு இல்லாமல் 2 மாநில விவசாயிகளுக்கும் ஏற்றவாறு இதை விஜய் செஞ்சிட்டாருன்னா விமர்சனம் வைக்கக்கூடியவர்களாக நான் கேட்குறேன். இப்போ திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு தெரியும், அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தலில் போட்டிட்டாரு. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நமிதா எதுக்கு? திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ மத்தியில் காங்கிரஸ் இருந்துச்சு, அதிமுக ஆட்சியில் இருக்கிற பிஜேபி உங்களுடைய நெகமும் சதயமா இருக்கக்கூடிய பாஜக இருந்துச்சு. உங்களால் ஒரு தனி சட்டம் ஏன் ஏற்ற முடியவில்லை? புரியுதா உங்களுக்கு? அட்லியை பத்தி சிவசங்கர் பேசுறாரு. சினிமாவே பார்க்க மாட்டோம், சினிமா செய்திகளை நாங்கள் பார்க்கறது இல்லை, ஆனால் சினிமாவை பற்றி முன்னாள் அமைச்சர் பேசுறாரு. இப்போ அண்ணாமலையால வந்து விஜய் அவர்களால் கூட்டத்தெல்லாம் காசு கொடுத்தாலும் கூட்ட முடியாது. அப்போ தாவேக்காவுக்கு சரியான எதிர்க்கட்சி யாருன்னு நினைக்கிறீங்க? காலம் தான் பதில் சொல்லும். ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், மேகதாது அணை விவகாரத்தில் அதிமுக விதிமுறை பற்றி தான் பேசுகிறாங்களா, இல்லைனா அதில் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போது மேகதாது அணைங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கப்படுது. ரெண்டாவது வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு விவசாயிகளுடைய அத்தியாவசிய தேவையே வந்து நீர் தான். அந்த நீரை வந்து பூர்த்தி செய்வதற்கான வழிவகையே நமக்கு வந்து அந்த காவிரி குடிநீர் தான். இப்போ அந்த விஷயங்களை வந்து நம்ம மேற்கொண்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ, இப்போ அதிமுகவை இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அரசியலை தான் முதல் கட்டமாக பார்க்கணும். இப்போ மேகதாது அணை பிரச்சனைங்கிறது ரொம்ப தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ கடந்த காலங்களில் இப்போ நீங்கள் கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், இவர்களால் செய்ய முடியாத விஜய் செய்வாராங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இப்போ கலைஞராலேயே செய்ய முடியல மேகதாது அணையில், ஜெயலலிதாவாலேயே பண்ண முடியலங்கிற ஒரு டாக்குங்கிறது வந்து பெரும்பான்மையான ஊடகத்திலையும் இருக்கட்டும், மற்ற அரசியல் வட்டாரங்கள்லையும் அதுதான் பேசப்படுது. இப்போ இதே இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அது பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. ஒருவேளை செஞ்சுட்டாரு அப்படின்னா இது எந்த அளவுக்கு பேசப்படும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தாவேக்காவுடைய வெள்ளை அறிக்கையாக இருக்கட்டும், எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி, அவரோட நடவடிக்கைங்கிறது சரியான பாதையில் போய்கிட்டு இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா குறுகிய காலம் தான், மே 4 இப்போ ஜூன் முடிய போகுது, கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 நாட்கள் தான் ஆயிருக்கு. இந்த 40 நாளுக்குள்ளேயே எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இல்லை, இந்த மேகதாது அணை விவகாரத்திலே நம்ம வந்து இவர் தீர்மானம் தான் கொண்டு வந்திருக்காரு. அதை தாண்டி வேற என்ன நடவடிக்கைகள் என்ன அங்கே போயிட்டு கர்நாடக எல்லையில் போய் போரா செய்ய முடியும்? இங்கேருந்து வாங்க ராணுவத்தை கூட்டு போயிட்டு கர்நாடகாவில் போய் நம்ம குண்டை போடுவோம் அப்படிலாம் எடுக்க முடியாது. 2 மாநிலத்துக்கான பிரச்சனை இது, 2 நாடுகளுக்கான பிரச்சனை கிடையாது இது. அவங்களும் இந்தியாவை சேர்ந்த ஒரு மாநிலம், நம்மளும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், பக்கத்தில் இருக்கோம். அதே தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த ஓசூரில் இருக்கக்கூடிய இந்த பார்டரில் ஓசூர் தளியிலலாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பெங்களூர்லேருந்து இங்கே வந்து வேலை கர்நாடகத்திலேருந்து இங்கே வேலை செய்கிறாங்க. நம்ம தமிழ் மக்களும் அங்கே போய் வேலை இருக்காங்க. ஸோ அப்போ பணிகள்ங்கிறது கைமாறுது. இப்போ 2 ஊழியர்களும் மாறி இருக்காங்க, 2 மாநிலத்தை ஊழியர்களும் மாறி இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அது நம்ம சமரசமாக தான் போகணும். எடுத்த உடனே ஆயுதங்களை கொண்டு போய் வாங்க நம்ம போர் போடலாம். பல வருஷம் ஆயிருச்சு இல்லையா? பல வருஷமாக ஆயிருச்சு. 2018 வந்து ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு குடிநீருங்கிறது அளவுகளின் முறைப்படி வழங்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இருந்துச்சு. அந்த அளவுகளை மீறி தான் அதுலேயுமே ஒரு சட்ட சிக்கல் இருந்தது. நம்ம எந்த நேரமும் அந்த விஷயத்தை கண்காணிக்க முடியாது. எவ்வளோ டிஎம்சி கொடுக்குறாங்க, எவ்வளவு குடிநீர் வந்து நமக்கு ஒகேனக்கலுக்கு வருது, ஒகேனக்கல்லேருந்து நமக்கு மேட்டூர் அணைக்கு எவ்வளோ வருது. ஸோ இதுவுமே வந்து ஒரு வரைமுறைக்குள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ அதையும் கண்காணிக்க முடியாத வேலைப்பளுகள்லாம் இருந்துச்சு. எந்த அரசுனாலையும் அதை 24 மணி நேரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது.
அப்போ ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை தான் கடந்த ஆட்சி காலங்களில் இருந்தது. இப்போ அதெல்லாம் இவங்க சரி செய்யணுங்கிறது தான் ஒரு பிரதானமான கோரிக்கையை விவசாயிகள் வைக்கிறாங்க. இப்போ 2018 உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி எவ்வளவு குடிநீர் வழங்க சொன்னுச்சோ கர்நாடகாவுக்கு அவ்வளவு குடிநீருடைய மதிப்புங்கிறது நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துச்சாங்கிறது தான் முதல் பிரதானமான கொஸ்டின்ஸு. இப்போ நீங்கள் இந்த 2018 கோர்ட் இருக்குல்ல, இந்த கோர்ட்டுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆர்டரை வச்சும் கடந்த ஆட்சி காலங்களில் ஒப்பந்தத்தின்படி என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு, அதாவது நான் சொல்கிறது 2011 வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 2011, 2016, 2021. அப்போ கடந்த 4 ஆட்சி முறைகளில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, 2018 கோர்ட் என்ன ஆர்டர் போட்டுச்சு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தானே ஒரு முதல்வர் பேச முடியும். கண்டிப்பா. இப்போ முதல்வர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அப்படின்னா ஐயோ முதல்வர் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு வாதம் வச்சிருவாங்க. ஐயோ முதல்வர் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற இன்னொரு வாதம் வச்சிருவாங்க. அப்ப இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு முதல்வர் வந்து ஒரு விஷயத்தை வந்து பதிவு செய்ய முடியும். அது சட்டமன்றம். சட்டமன்றத்தில் வந்து என்ன பேசணுமோ அதை தான் பேச முடியும். ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தில் பேசிட்டோம் அப்படின்னா அது அவை குறிப்பில் கொண்டு வந்துருவாங்க. அப்போ அது சட்ட சிக்கல்கள் இருக்கு. இப்போ இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஒரு முதல்வரால் பேச முடியும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் தாவேக்கா வந்து சிறுக நகர்றாங்கிறத என்னுடைய பார்வையிலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ இப்போ அந்த ஆர்டர் பேஸ் பண்ணணும். இப்போ அதே போல் பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருப்பாங்க. இவரும் முதல் முறை முதல்வராக இருக்கக்கூடியாரு. கர்நாடகாவில் துணை முதல்வராக இருந்து இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய சிவகுமாரை வந்து அவரும் முதல் முறையாக முதல்வராக முதல்வர் இருந்திருக்காரு. அப்போ 2 பேரும் வந்து பேசிதான் இதை ஒரு சுமூகமான முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, காங்கிரஸுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் முதல்வர் விஜய் நான் பார்க்குறேன். ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கார். இப்போ முன்னாடி இருந்த சித்தராமையா இருக்கட்டும், அதே போல் சிவகுமார் இருக்கட்டும், தொலைபேசியில் பேசுகிறது இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது இதை சுமூகமாக முடிப்பதற்கான வேலைகளும் போய்கிட்டு இருக்குன்னு என்னுடைய பார்வையிலேருந்து நான் ஒரு பத்திரிகையாளராக லாஸ்ட்டாக வந்து நீங்கள் கர்நாடக செய்தித்தாள்களில் ஒரு செய்தி கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு வந்தது. இப்போ அந்த செய்திகளில் என்ன போடுறாங்க அப்படின்னா, நம்ம எப்படி இங்கே தமிழ் தேசியம் பேசுகிறோமோ அப்படி அங்கே கர்நாடகாவில் பேசக்கூடிய அந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த அரசியல் கட்சிகள் இருக்காங்க. இப்போ அவங்க அந்த பிரிவினைவாதிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முதல்வரை குறித்து அவதூறாக சில விஷயங்களை பேசுகிறாங்க. கடந்த முறையும் ஸ்டாலினை குறித்தும் பேசினாங்க, அதே போல் ஜெயலலிதாவையும் பேசினாங்க. ஆனால் ஜெயலலிதாவை கம்மியாக பேசினாங்க, ஸ்டாலின் அதிகமாக பேசினாங்க. இப்போ அதை விட அதிகமாகவே விஜய் அவர்களை விமர்சிக்கிறாங்க அங்கே. அப்போ அங்கே ஒரு பரபரப்பான சூழல் நிலவுது. அதே போல் இப்போ பிறந்த நாளுக்கு வைக்கக்கூடிய அந்த பேனர் வந்து அந்த கோலார் பகுதியில் வந்து அதையுமே அந்த கர்நாடகை சேர்ந்த அமைப்பினர்கள் எதிர்ப்பு தெரிந்ததுனால அதை அகற்றிட்டாங்க. ஸோ இப்படிலாம் சிக்கல் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண போகிறாருங்கிறத ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ காங்கிரஸுடைய ஒரு மிக நெருக்கமான உறவின் மூலமாக இதை சுலபமாக தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு இல்லாமல் கர்நாடகாவுக்கும் பாதிப்பு இல்லாமல் 2 மாநில விவசாயிகளுக்கும் ஏற்றவாறு இதை விஜய் செஞ்சிட்டாருன்னா மிகப்பெரிய சாதனை. இல்லை, இந்த செஞ்சுட்டாருனான்னு கேள்வி எழும்போதே, ஏன்னா இவ்வளோ வருஷமா வந்து காங்கிரஸ் திமுக கூட தான் இருந்தாங்க, அவ்வளோ நெருக்கமாக இருந்தவங்களாலேயே முடியலையே. இல்லை, இங்கே தான் வந்து நான் ஒரு பாயிண்டாக பார்க்குறேன். 2029 நமக்கான அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ அந்த தேர்தலுக்கு காங்கிரஸ் வந்து கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. இந்தியா முழுவதும் பிஜேபி வந்து பல மாநிலங்களில் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி காங்கிரஸுக்கு இருக்குது. இப்போ காங்கிரஸ் வந்து பாரத் ஜோடோன்னு சொல்லி ஒரு யாத்திரை போனாங்க. ராகுல் எல்லா மாநிலத்துக்கும் போனார், ஆனால் கடைசியில் தோல்வியை தான் சந்திச்சார். இப்போ தமிழ்நாட்டில் 40 MP இல்லைன்னா காங்கிரஸ்க்கு அங்கே நாடாளுமன்றத்திலையும் மாநிலங்களையும் உறுப்பினர்களே கிடையாது. இப்போ நீங்கள் அந்த 40 நம்ம இழந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே போல் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், இப்போ கேரளா ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. இப்போ அவர்களும் கொடுக்கல அப்படின்னா காங்கிரஸுடைய நிலைமை இந்த முறை இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற சபையிலையும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும். எதுவுமே எதிர்த்துக்க முடியாது. இன்றைக்கி எல்லாத்துக்குமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, எல்லாருக்குமே கருப்பு பேஜ் அணிந்துட்டு வந்து பாஜகவுக்கும் மோடிக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, இது செய்ய முடியாத சூழல் காங்கிரஸ்க்கு வந்திருக்கும். அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு முடிவு எடுக்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ அதற்கான முடிவாக தான் நான் இப்போ இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக மேகதாதுக்கு அந்த மேட்டருக்கு நான் சொல்லிடுறேன், கிளியராகவே உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 29 திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சுக்குநூறு ஆயிடுச்சு. இப்போ சுக்குநூறு ஆகி இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு தராங்க, வந்துட்டாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போது காங்கிரஸ் வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணி 29 தேர்தலில் நமக்கு வேணும். அது தமிழ்நாடை மட்டும் பேஸ் பண்ணியா அப்படின்னா இல்லை, விஜயை வைத்து கேரளாலையும் ப்ளே பண்ணுவாங்க. அப்போ தமிழக முதல்வர் விஜயை வைத்து ஆந்திராலையும் ப்ளே பண்ணுவாங்க, கர்நாடகாலையும் ப்ளே பண்ணக்கூடிய சூழல் நிச்சயமாக காங்கிரஸுக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அப்போ விஜய் அவர்கள் தான் வந்து இப்போ காங்கிரஸுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இங்கே இருக்கார் இந்தியாவில்.
அப்போ 29 தேர்தலுக்கு இந்த மாநிலங்கள் மட்டும் இல்லாமல் வட மாநிலங்களையும் ஆல்மோஸ்ட் பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க. இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மோடியா விஜயான்னு சொல்லி ஃபோட்டோலாம் காமிச்சு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. பல இடங்களில் வந்து வட மாநிலத்தில் வந்து விஜய் அவர்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சூழல் சமூக வலைத்தளங்களை உருவாகி. இதெல்லாம் இருந்தாலுமே இன்னொரு கருத்துமே இருக்கு. அதாவது நடிகர்கள் பின்னாடி போகக்கூடிய கூட்டம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கு, வேற எந்த ஒரு மாநிலத்திலும் இந்த மாதிரி முதல்வர் யாருமே சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற கருத்துக்களும் இருக்கு இல்லையா? ஒரே ஒரு விஷயம், இப்போ இந்த தேர்தலுங்கிறது நம்ம பேசணும், லென்த்தாக பேசணும். நான் முதல்ல அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ காங்கிரஸ் வந்து விஜய் அவர்களை வைத்து தான் ஒரு அஜெண்டாவை வந்து உருவாக்குறாங்க. ஒருவேளை காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய டிமாண்ட் தேவைப்படுது, நம்ம இந்த தேர்தலில் வந்து பாஜகவை விட அதிகமாக காங்கிரஸ் வெற்றி பெற்று இந்தியாவில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா இங்கே காங்கிரஸ் சில முடிவுகளை எடுக்கும். அந்த முடிவுகளுக்கு விஜய் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போது இங்கே ஒருவேளை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கே விசில் சின்னம் நிற்கலை, 40 எம்பிலையும் காங்கிரஸ் தான் நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னா பதிலுக்கு விஜய் என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு டிமாண்ட் வைக்கணும்ல. இப்போ காங்கிரஸ் ஒரு டிமாண்ட் வைக்கிறப்ப விஜய் அவர்களும் ஒரு டிமாண்ட் வைக்கணும்ல. அந்த டிமாண்டு மேகதாதுவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அப்போ ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போ 2 மாநிலங்களுக்கும், அதாவது நம்ம ஒருதலை பட்சமாக கேட்கல, 2 மாநில விவசாயிகளுக்கும் 2 மாநில மக்களுக்கும் குடிநீர் ஆதாரங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ ஒருவேளை இந்த டிமாண்ட் வந்துச்சு அப்படின்னா இதையும் செய்வாங்கன்னு என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். ஸோ ஒருவேளை விஜய் அவர்கள் தான் எங்களோட அஜெண்டான்னு சொல்லி காங்கிரஸ் பயணம் செய்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் வைக்கக்கூடிய டிமாண்டை கர்நாடகா காங்கிரஸ் கேட்டு தானே ஆகணும். மாநிலம் அதாவது தேசிய தலைமை சொன்னிச்சு அப்படின்னா அங்கே இப்போ இருக்கக்கூடிய சிவகுமார் அதற்கு வந்து அடிபணிஞ்சு தான் ஆகணும். ராகுல் சொல்லிட்டாருன்னா அந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். சோனியா காந்தி சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும். இப்போ அதற்கு ஏற்றாறு போல் அடுத்த காங்கிரஸ் உடைய தேசிய தலைவராக சிதம்பரத்தை பரிந்துரை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வச்சு பாருங்களேன். அப்போ மேகதாது அணைக்கு ஒரு 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 சொல்யூஷன் கிடைச்சி ஒரு அடித்தளம் வருது. அப்போ அவங்க என்னதான் அங்கே பண்ணாலும் தமிழ்நாட்டின் ஒத்துழைப்பு இல்லாமல் மேகதாது அணையை கட்ட முடியாது. இது வந்து லா, இது லீகலாக நான் சொல்கிறேன். அப்போ இதை மீறி கர்நாடகா எப்படி செய்யுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஒருவேளை அப்படி செஞ்சுட்டாங்க அப்படின்னா 29 காங்கிரஸுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை வாபஸ் வாங்கும் தாவேகா. இது ஒட்டுமொத்தமாக நடக்கும். இப்போ 2க்குமே நடுவில் தான் காங்கிரஸுக்கு இருக்குது. அப்போ இதனால தான் முதல்வருடைய அமைதியை நான் இப்படி பார்க்குறேன், வியூகமாக பார்க்குறேன். அவங்க சட்டசபையில் செய்யக்கூடிய எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறேன். எல்லாத்திற்கு பின்பும் ஒரு சின்ன காரணங்கள் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். ஒருவேளை மேகதாது அணை முன்னாடி இருக்கக்கூடிய ஜாமவான்களால் செய்ய முடியாமல் விஜய் அவர்களால் அதை நிறைவேற்றப்படுது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய விவசாயிகள் மக்கள் எல்லாருடைய பார்வை யார் மீது இருக்கும்? ஒரு பெரிய மாற்றத்திற்கான, இப்போ நம்ம மாற்றத்திற்காக தான் வாக்களித்தோம், அந்த மாற்றம் நிறைவடைந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் மக்களுக்கு. ஸோ இதை பார்க்குறேன் பேஸா. இப்போ நீங்கள் சொன்ன அதே கேள்விக்கு நடிகர்களுக்கு பின்பு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நடிகர் அவர் வந்துட்டார் விஜய், விமர்சனம் வைக்கக்கூடியவர்களை நான் கேட்குறேன். இப்போ திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு தெரியும், அரவக்குறிச்சி தொகுதியில் தேர்தலில் போட்டிட்டாரு. அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நமிதா எதுக்கு பாஜகவுடைய ஒரு எம்பி கங்கனா ராவத், தலைவி படத்தோட நடிகை, அவர்களுக்கு ஏன் பாஜகவுக்கு நடிகை தேவைப்படுது? சுதந்திர போராட்ட தியாகிகளா அவங்களா? நடிகைங்கிற அந்த நடிகைங்கிற அந்த கலையை சார்ந்தவர்கள், திரைத்துறையை சார்ந்தவர்கள் தேவைப்படுகிறார்கள். அது வந்து ஸ்ட்ராட்டஜி, ஒரு அஜெண்டாவாக மேற்கொள்ளப்படுது. இப்போ நீங்கள் அடிமட்ட கிராமத்தில் போயிட்டு நீங்கள் போய் பார்க்குறப்ப ஒரு சின்ன சீரியலில் ஒரு சின்ன ரோலில் வரவர் அந்த ஊருக்கு வந்துட்டாலே ஒரு 50லேருந்து 100 பேர் சேர்ந்துருவாங்க. பட் அதில் அவரை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை. அப்போ அவர் என்ன செய்ய போகிறாரு, அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த ஆசையில் தான் அந்த கூட்டம் சேருது. அப்போ நீங்கள் விஜய் அவர்களை பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் விஜய் அவர்களின் முகம்ங்கிறது மக்கள் இயக்கத்தின் மூலமாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நீங்கள் அவர் நடிகராக பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் நான் பார்த்ததை சொல்கிறேன். நான் களத்தில் வந்து இப்போ இந்த தேர்தல் நாங்கள் பணியாற்றுறோம், எல்லா தேர்தலையும் பணியாற்றுறோம், சர்வேகள்லாம் எடுக்கிறோம். இப்போ இந்த கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே, அது முன்பும் இருக்கட்டும், வெற்றி கழகம் ஆரம்பித்த பின்பும் இருக்கட்டும், இந்த 2 வருடங்களாக தாவேக்காட்ட நாங்கள் ஒரு விஷயம் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இது வாக்கா மாறினதுக்கு இதுவும் ஒரு அடித்தளம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ஆணுச்சு அப்படின்னா ஒரு ஸ்டால் மாதிரி போடுறாங்க. நாங்கள் அதை போய் பார்க்குறோம், யார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக ஒரு முட்டை கொடுக்குறாங்கம்மா, அவிச்ச முட்டை, ஒரு பால், ஒரு 2 பன்னு கொடுக்குறாங்க, பிரெட் பாக்கெட்டோ இல்லை பன்னோ. ஒரு சக்திக்கு மிகுந்த, இப்போ அங்கே அதிகமான ஒரு நிர்வாகி இருக்காருன்னா அவரால் நிறைய பொருளாதாரம் செய்ய முடியும்னா அவர் நல்லாவே செய்கிறாரு. குறைஞ்ச பொருளாதாரம் செய்ய முடியுமா, என்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு. ஒரு வேளை சாப்பாடு
ஒரு குழந்தைக்கு ஒரு வேளை சாப்பாடு ஹெல்த்தியாக கொடுக்குறாங்க. பால் முட்டைங்கிறது புரோட்டீன், அந்த புரோட்டீன் வந்து ஹெல்த்தியாக கொடுக்குறாங்கம்மா அந்த குழந்தைக்கு. அது ஏன் வாக்கா மாறாதுன்னு நீங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்னு நான் கேட்குறேன். ஒரு வேளை உணவுங்கிறது சராசரியாக ஒரு மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை. அப்போ ஒரு குழந்தைகளுக்கு அழகாக ஒரு முட்டை, ஒரு பால், ஒரு பிரெட்டு கொடுக்குறாங்க, வாரம் வாரம் கொடுக்குறாங்க அவங்களுடைய பணி. அப்போ இதை வந்து நீங்கள் ஒரு ஒரு கூத்தாட்டியாக பார்ப்பீங்களா, இல்லை ஒரு தலைவரின் மனப்பான்மையிலேருந்து பார்ப்பீங்களா? தலைவரின் மனப்பான்மை. அப்போ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் சிம்பிள், அவ்வளோதான். அப்போ நீங்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டீங்க. இதுதான் ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் ஏற்றுக்கிறாங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு திராவிட கட்சிகளை அகற்ற வேண்டும், திராவிட கட்சிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தலைவன் வேண்டும்ங்கிற வெற்றிடம்ங்கிறது நீண்ட காலமாக இருக்கு. இன்னொரு புறமும் யோசிப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பாலும் ஒரு முட்டைக்காக நம்ம ஏங்கிட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு தமிழகத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆமா, அதை தான் சொல்ல வரேன். அதுதான் மாற்றம், அந்த மாற்றத்தை தான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்கள் 50 ஆண்டு காலமாக இன்னைக்கு வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏன் தடுக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த தொடர்ச்சி தான் இன்னைக்கு தாவேகா ஆட்சியிலும் நடக்கக்கூடிய இந்த அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள்லாம் நான் பார்க்குறேன். அப்போ நீங்களே அங்கே ஒரு சட்டவரைவை ஏற்படுத்தி ஒரு அதிகபட்ச தண்டனையாக கொடுக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை சட்டசபையிலும் உச்சநீதிமன்றத்திலும் மத்திய அரசு, உங்கள் கூட காங்கிரஸ் இருந்துச்சு, உங்கள் கூட பிஜேபி இருந்துச்சு, ரெண்டு கட்சிக்குமே நான் சொல்கிறேன். திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ மத்தியில் காங்கிரஸ் இருந்துச்சு, அதிமுக ஆட்சியில் இருக்கிற பிஜேபி, உங்களுடைய நெகமும் சதையுமா இருக்கக்கூடிய பாஜக இருந்துச்சு. உங்களால் ஒரு தனி சட்டம் ஏன் ஏற்ற முடியவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, தனிச்சட்டம் இயற்றக்கூடிய அளவுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. சட்டத்தில் இடம் இருக்குமா? ஒரு பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலம்னு நீங்க ஒரு மார்க் பண்றப்ப அதற்கான சொல்யூஷன் நீங்க என்னவா செய்வீங்க? அப்ப சட்டம் ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுதான் எடுக்க முடியும். அப்ப நீங்க 50 ஆண்டு காலமாக மத்தியில் காங்கிரஸும் இருந்துச்சு, மத்தியில் பாஜகவும் இருந்துச்சு, இங்க திமுகவும் இருந்துச்சு, பாஜக அதிமுகவும் இருந்துச்சு. நீங்க கூட்டாட்சி தத்துவம் தானே பேசுனீங்க, ஏன் செய்யலைங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப 50 வருஷமாக உங்களோட ஆட்சி சரியா இருந்துச்சு, மக்களுக்கான ஆட்சினா ஒரு குற்றமும் இங்க நடக்கக்கூடாது. இங்க இருந்து கோரிக்கையே அங்க போலன்னு சொல்றீங்க. ஆமா, போகாது. அப்ப இதுக்கெல்லாம் மக்கள் வந்து பாக்குறாங்க. இப்ப நீண்ட காலம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள அந்த மாற்றம் தான் இன்றைக்கு தாவேகா அரசு அமைந்ததற்கான ஒரு அடித்தளமா நான் பார்க்கிறேன். ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்திற்காக ஒரு தலைவனாக ஒரு ஆளை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் தான் சரியா இருப்பாங்கன்னு வாக்களிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல தான் விஜய் வந்துட்டாரு. அப்போ அந்த மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்துட்ட டைம் இவர் வந்துட்டாரு. அதுதான் இந்த மாற்றத்திற்கான ஒரு முழுமையான மாற்றமாக நான் பார்க்குறேன். நீங்கள் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எல்லாருமே தோல்வி அடைகிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய மாற்றம். அப்போ மக்கள் மனதில் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஸோ அதற்கான சொல்யூஷனாக தான் நான் இதை பார்க்குறேன். மற்றபடி இதை வந்து ஒரு கூத்தாடியோ இல்லை திரைத்துறையில் வந்துட்டு அந்த மாதிரி என்னங்கிறது நான் அது ஒரு பேசுகிற பொருளாகவே எனக்கு பெருசாக தெரியல. மக்கள் தலைவராக அவரை பார்த்து கொண்டாங்க. இப்போ அவர் தலைவர் இல்லாமல் ஏதாவது செஞ்சுட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ஒரு கூத்தாடி போல அவர் செய்கிறாரா, இல்லை சினிமா துறையினை போல ஏதாவது சட்டசபையில் செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு சட்டசபையில் உட்காந்து ஓபிஎஸ் தங்கம் தென்னரசே விளையாண்டுட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அட்லியை பத்தி சிவசங்கர் பேசுறாரு. சினிமாவே பார்க்க மாட்டோம், சினிமா செய்திகளை நாங்க பாக்குறது இல்ல, ஆனா சினிமாவை பற்றி முன்னாள் அமைச்சர் பேசுறாரு அப்படின்னா அப்ப இவர்கள் சினிமாவாதிகள் இல்லையா? அப்ப திமுகவுடைய எல்லா பிரச்சார மேரங்களையும் சத்யராஜ் போயிட்டு அழுகுறாரு. அப்ப அவரு கூத்தாடியா இல்ல சுதந்திர போராட்ட தியாகியா? அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. அதை தான் சொல்ல வரேன் சார். இதில் இன்னொரு விஷயமும் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக வந்து ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. அதாவது விஜய் அவர்களுடைய முக பாவனைகளை வைத்து பின்னாடி எம்எல்ஏக்கள் வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றது. சபாநாயகரும் வந்து அதுக்கு ரொம்ப ஒரு மோசமான செயலாக இப்போ நான் பார்க்குறேன். இப்போது அதுக்கு ஒருவேளை தாவேகாவினர் ஒரு ரியாக்ட் ஆகி, எல்லாம் இளைஞர்களாக இருக்காங்க, எல்லாம் சிறு வயது உள்ள எம்எல்ஏக்களாக இருக்காங்க, ஒரு ரியாக்ட் ஆகி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் அதுக்குமே திட்டம் தீட்டுறாங்க. உங்களுக்கு புரியுதா? அதுதான் அதற்கான அடித்தளம். அதுதான் இன்னைக்கு சபாநாயகருக்கு வந்து கடுமையா அவங்களே தூண்டி விடுறாங்க. அதுதான் இன்னைக்கு சபாநாயகர் வந்து கண்டனம் தெரிவிச்சாரு. அப்போ நீங்க என்ன அடிப்படையில வந்து ஒரு எப்படி கிண்டல் அடிக்கிறீங்க, நக்கல் அடிக்கிறீங்க? இப்ப ஏற்கனவே திமுகவுடைய வரலாறு ஜெயலலிதா அவர்களுடைய சேலையை வந்து கிழித்த வரலாறு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இங்க ஏதாவது விஜய் அவர்களுடைய செய்திருந்தால் என்ன ஆயிருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, ரொம்ப ஆபத்தாக போய் முடிஞ்சிருக்கும். அறிவாலயமே இளைஞர்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு கேவலமாக இருக்குது. ஏன்னா அவங்கள தோல்வியே ஏற்றுக்க முடியாத சூழலில் இருக்காங்க திமுக. இன்னும் பல பேர் வந்து மனவேதனையில் இருக்காங்க. தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மனநல ஆலோசகர்லாம் வந்து
கேட்டுட்டு இருக்காங்க திமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம். அப்படின்னா தகவல் வருது அறிவாலயத்து வட்டாரத்திலேருந்து. இப்போ அந்த அளவுக்கு இவங்களால பொறுத்துக்க முடியாத அந்த சூழல் இருக்குல்ல, அது ஒரு மிக கேவலமான அரசியலாக பார்க்குறேன், அநாகரிக அரசியலாக பார்க்குறேன். இன்னைக்கு நீங்கள் உதயநிதி வந்து ஒரு விஷயத்தை கருத்தை பதிவு செய்கிறாரு, மேகதாது அணை விஷயமாக இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், முதல்வர்கள் வந்து அதை வந்து நான் ஏற்றுக்கிறோம், அதை சேர்த்துக்கோங்கன்னு சபாநாயகர்கிட்ட ஒரு உத்தரவு போகிறாரு. அப்போ இது எப்படி ஒரு நாகரிக அரசியலாக பார்க்குறீங்க? வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாமே சட்டமன்றத்தில் ஒரு தவறாக இருந்தால் சபாநாயகர் அதை குறிப்பிடுறாரு, சரியாக இருந்தால் அதை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போகுது, முதல்வர் உடனே ரியாக்ட் பண்ணுறாரு, அவர் பேசலைனாலும் ரியாக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு புரியுதா? அப்படி இருக்கிறப்ப இது ஒரு நாகரிக அரசியலை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு ஆளுநர் உரை சிறப்பாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஆளுநர் உரையே வந்து விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு சட்டசபை இருக்கு. அதுக்கு விளக்கமும் அழகா வந்து சபாநாயகர் கொடுத்துட்டாரு. ஆளுநருக்கு தமிழ் படிக்கணும் ஆசை, தமிழ் யாரும் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களை தமிழர்கள் வரவேற்கணும். நம் மொழியை படிப்பதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள், நம் மொழியை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள்னா அதை நம்ம வரவேற்கணுங்கிறது சபாநாயகரும் சொல்லியிருக்காரு. அப்போ அது ஒரு அருமையான அரசியல் போக்க நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஆளுநருடைய உரையாக இருக்கட்டும், வெள்ளை அறிக்கையாக இருக்கட்டும், இன்னைக்கு சமீபத்தில் மின்சாரம் துறை சார்ந்த அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் ஒரு ஆரோக்கிய அரசியலாக நம்ம பார்க்குறோம். ஒரு 40 நாள் ஒரு சின்ன பீரியடுக்குள்ள இந்த வெள்ளை அறிக்கையுமே ஒரு என்ன ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்துறாங்களா, இன்னும் எங்களுக்கு ஏன் வந்து நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை பண்ணலன்ற ஒரு கேள்வி வந்துருமோன்ற ஒரு பயத்திலேயே தாவேக்கா இந்த வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டு மழுப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு கேள்வி. அவர் ஸ்டார்டிங்ல பதவி ஏற்கிறப்பவே சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் சொல்றேன். அப்படி ஒரு முதல்வர் ஏமாற்ற வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இருக்காது. முதல்வராக இருந்துட்டோம், மக்கள் பணி செய்ய வந்துட்டோம். நீங்கள் அவர் தான் முதலமைச்சர், நம்ம எல்லாருக்குமே ஒரு அரசை ஆளக்கூடிய ஒரு அமைச்சர். அவர் எப்படி பொய் சொல்வாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பாக அவர் பொய்யான வாக்குறுதியை கொடுத்துட்டு யாரும் வந்துட முடியாது. செய்ய முடியாத விஷயங்களை யாரும் வாக்குறுதியாக கொடுக்க முடியாது. இப்போ தீபிகா நீங்கள் இருக்கீங்க சார், நான் உங்களுக்கு கார் வாங்கி தரேன் சார்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுடைய வருமானமே 25,000 30,000 அப்படின்னா உங்களால் எனக்கு எப்படி கார் வாங்கி தர முடியும்? முடியாது. அப்போ அது பொய்யான வாக்குறுதி. கண்டிப்பா. இதே வந்து சார் வாங்க நம்ம ஒரு வேலை போய் சாப்பிடலாம், உங்களை நல்லா பெரிய ஹோட்டல் கூட்டு போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு செலவே 10,000 ரூபா வச்சா கூட அது ஆகும். அது வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமில்ல உங்களால்? அப்போ இதுதான் அரசியல். அப்போ ஒரு செய்ய முடியாத விஷயத்தை எந்த ஒரு அரசும் அறிவிக்காது, செய்யக்கூடிய விஷயங்களை தான் அறிவிக்கும். அதே போல் மக்கள் இலவசங்களை கேட்டு எங்கேயுமே போராடல. மக்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 1000 ரூபா தரீங்களா வாங்கிக்குவாங்க, 2500 தரீங்களா வாங்கிக்குவாங்க, 10,000 ரூபா கொடுக்குறீங்களா வாங்கிக்குவாங்க. ஆனால் ஏன் கொடுக்கலன்னு கேள்வியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இதே ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் தரேன், இது மொபைல் ஃபோன் தரேன், இன்னும் நிறைய திட்டங்கள் தரேன்னு சொல்லி கடந்த ஒரு தேர்தல் வாக்குறுதியாகவே கொடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க செய்யவே முடியல. அந்த தேர்தலில் வென்றதுக்கு அப்புறம் செய்ய முடியல. மக்கள் அதை பற்றி ரியாக்டும் பண்ணல. அடுத்த தேர்தல் வந்துடுச்சு, அடுத்த தேர்தலையும் இரட்டையிலே தான் வெற்றி பெறுது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மக்களுடைய எதிர்பார்ப்பு இலவசத்தை எதிர்பார்க்கிறது இல்லைன்னு சொல்றீங்களா? பெருவாரியான மக்கள் எதிர்பார்க்க மாட்டாங்கம்மா. கிராமப்புறங்கள்லயும் அந்த கிராமப்புறங்கள்ல 1000 ரூபாங்கிறது ரொம்ப ஒரு அத்தியாவசிய தேவை. கிராமப்புறங்களில் 2500 ரூபாங்கிறது ரொம்ப அத்தியாவசிய தேவை. ஏன் நான் அந்த 1000 ரூபாய் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இங்கே சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு 1000 ரூபாங்கிறது ஒரு பெரிய பணமாக நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு காய்கறி வாங்கினாலும் இங்கே 1000 ரூபா முடிஞ்சோம். ஆனால் அங்கே கிராம சந்தைகள்லாம் இருக்கும், உழவர் சந்தை இந்த மாதிரி இருக்கும். இப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி ஒரு 100 ரூபா 150 ரூபா இல்லை அதிகபட்சம் 200 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஒரு வாரத்திற்கான காய்கறி அங்கே ஓட்டிடலாம். ஒரு மாதத்திற்கு நமக்கு 4 வாரம், ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்கினாலும் 4 வாரத்துக்கு 800 ரூபாய் தான் ஆகும். 200 ரூபாய் வேற செலவுக்கு வச்சுக்கலாம். அப்போ அந்த 1000 ரூபாங்கிறது அங்கே பெரியது. அப்போ அந்த 1000 ரூபாய் தான் கடந்த ஆட்சியில் செயல்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த திட்டத்தை அவர் நிறுத்தி வைக்கல. நான் 2500 ரூபா கொடுக்குற வரைக்கும் உங்களுக்கு 1000 ரூபாய் தரலன்னு அந்த இடத்துல சொல்லலைல்ல. அப்போ இது ஒரு பெருந்தன்மையை தானே பார்க்குது. இப்போ அன்றைக்கி அம்மா ஹோட்டல் வந்து இவர்கள் 2021 முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்த உடனே அடுத்த நாள் இந்த இங்கே பக்கத்தில் தான் முகப்பேரில் அடுத்த நாள் அம்மா ஹோட்டலில் அந்த போர்டை எடுத்து தூக்கி போட்டு பிரச்சனை ஆச்சு, நொறுக்கிட்டு இருந்தாங்க. உடனே வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அப்போ உங்கள் ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் வித்தியாசத்தை பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். இப்போ அவர் வந்து அம்மா ஹோட்டலில் நிப்பாட்டினாரா, செயல்படுனாரு. அதே கடந்த ஆட்சியில் அம்மா கிளினிக்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எல்லாம் திமுக ஆட்சியில் மாமன்ற உறுப்பினர் அலுவலகமாக மாற்றினீங்க. அம்மா கிளினிக் அடிப்படையாக கூவம் சைடாக இருக்கட்டும், ஸ்லம் ஏரியாவாக இருக்கட்டும், இந்த மக்களுக்கெல்லாம் அம்மா கிளினிக்கு பயங்கர பயன்பாடாக இருந்துச்சு. அதை கவுன்சிலர் ஆஃபீஸாக மாற்றினுச்சு திமுக. இப்படியா தாவேக்கா செஞ்சுட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதே போல் இன்னும் குறிப்பிட்டு நான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் சேப்பாக்கம் போனீங்கன்னா புதிய சட்டமன்றம் ஒன்று கட்டியிருப்பாங்க. இன்றைக்கி அது மருத்துவமனை 1500 கோடி 1000 கோடி இருக்கு மேலே செலவு. கட்டுனது யார்? கலைஞர். அப்போ ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி.
கடந்த 10 ஆண்டு தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் ஆச்சு, சரி விட்டுருங்க. இந்த 2 ஆண்டுகளில் 10 வருஷம் அந்த மருத்துவமனையாக பல்நோக்கு மருத்துவமனையாக செயல்பட்டுச்சு. 2021 நீங்கள் வந்தீங்கல்ல, அந்த மருத்துவமனை போய் யாராவது போய் பார்த்தீங்களா? நீங்களே போய் பாருங்கள். அப்புறம் அந்த பக்கம் போனீங்கன்னா போய் பாருங்கள். ஒரு பெயிண்ட் அடிக்கலை. உங்கள் தந்தையார் கட்டினது தானே, மக்களுடைய வரி பணம் தானே, மக்களுடைய வீண் பணம் ஆகுதுன்னு கொந்தளிச்சிங்கல்ல, அந்த மருத்துவமனை போய் பார்த்தீங்களா? நீங்கள் யாராவது போய் பார்த்தீங்களா? அது ஒரு கிளீன் பண்ணி வைக்கல, ஒரு துர்நாற்றம். அது ஒரு சட்டசபையா இல்ல, நான் என்ன கேட்கிறேன், அந்த ஒரு சட்டசபையா உங்களால இந்த 21ல இருந்து 25 இந்த 5 ஆண்டு காலம் அதை சட்டமன்றமா உங்களால மாற்ற முடியல அப்படின்னா நீங்க எப்படி மக்களுடைய அந்த நலன்களை காப்பீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்களுடைய தந்தை கட்டினதுன்னு சொல்லி நீங்க கொந்தளிச்சிங்க, ஐயோ பல் மருத்துவமனை மருது, ஐயோ மருத்துவமனை கொந்தளிச்சிங்களே. அப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த சட்டமன்றமா மாத்திருக்கலாமே. இப்போ இருக்கிற தலைமைச் செயலகத்தில் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒரு திட்டங்களுக்கு பயன்படுத்திருக்கலாமே, ஏன் செய்யலை? இன்றைக்கும் சட்டமன்றம் போனால் வாகனங்கள் நிப்பாட்டுவதற்கு இடம் இல்லை, ஆனால் இங்கே ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நிற்பதற்கு இடம் இருக்கு. அதை ஏன் திமுக செய்யலை? அப்போ 1000 கோடி மக்கள் பணம்னு பேசின திமுக உங்களுடைய ஆட்சியில் அதை ஏன் நீங்கள் மருத்துவமனையாவே ஓட்டி கழிச்சிங்க? புரியுதா உங்களுக்கு? அப்ப இத்தனை ஆண்டு காலம் இருந்து மக்கள் வரி பணத்தை, மக்களுடைய பணங்களை வீண் விரயம் செய்த நம்ம கண்ணால பாக்குறோம். இந்த 40 நாள்ல விஜய் அவர்கள் செய்தது சாதனையா தான் நான் பாக்குறேன். சார், இப்போ இன்னொரு கேள்வியும் எழும்பிருக்கு. என்னன்னா, தமிழக அரசியல்ல பல்வேறு மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்போ அண்ணாமலை அவர்களும் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? இப்போ அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்காக்கு சரியான எதிர்கட்சியா செயல்பட போறது அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ அண்ணாமலையால விஜய் அவர்களால கூட்டத்தெல்லாம் காசு கொடுத்தாலும் கூட்ட முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் ஒண்ணுன்னு இருக்குமா? இப்ப நீங்க எழுச்சிங்கிறது வேற. இப்ப நீங்க அண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் 20 லட்சம் தான் இருக்கும். இன்னைக்கு தாவேக்கோட உறுப்பினர்களே 2 கோடி பேர் இருக்காங்க, வாக்களித்தவர்கள் 1,75,00,000 பேர். அப்ப அந்த உறுப்பினர்கள் வாக்களித்தாலே இன்னும் ஒரு 15 இருந்து 20 வருடங்களுக்கு தாவேக்காவோட ஆட்சி தான் நீடிக்கும். ஸோ அப்போ அந்த சூழல் இருக்குல்ல. அப்போ அண்ணாமலையால் அந்த 2 கோடியை தொட முடியுமா அப்படின்னா இன்னும் காலங்கள் அதிகமாக எடுக்கும். தாவேக்காவுக்கு போட்டி அண்ணாமலைங்கிறது ஏற்புடையதில்லை. ஏன்னா அண்ணாமலைக்கு பாஜகலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்போ நிலவிட்டு இருக்கு. அவர் வெளியே போனதுலேருந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பாஜக வட்டாரங்கள் வைக்கப்படுது. இப்போ அண்ணாமலை நான் என்ன சொன்னேன், கிளீன் லீடர்ஷிப்னாரு. நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், பாலியல் குற்றவாளி, மோசடி குற்றவாளி, நிலாபகரிப்பு குற்றவாளி, இவர்கள்லாம் கட்சியில் இணைத்தது ஏன்? உங்கள் இயக்கத்தில் உத்தம ராமசாமின்னு ஒரு மாவட்ட தலைவர், அவர் மேலே 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா நிலபகரிப்பு புகார் இருந்துச்சு. கடந்த திமுக ஆட்சியிலே 3 முறை சம்மன் அனுப்பி வழக்கு வேற நீதிமன்றத்தில் இருக்கு. அவர் நீங்க எப்படி இணைக்கலாம் இந்த கட்சியில? நீங்க அவரை இப்படி கேள்வி கேட்கறதுக்கு தாவேக்காவும் அது போல இருக்கு இல்லையா? திமுக அதிமுகவுல இருந்து வர ஆட்களை இணைச்சுக்கிறாங்க, சரி பண்றாங்க. இன்னைக்கு தாவேக்கால குற்றங்கள் இருக்கு, சிறிய தவறுகள் இருக்கு, அது யாருமே ஏத்துக்க முடியாது. கண்ணால நம்ம பாக்குறோம், அது ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு தவறு செஞ்சா இன்னைக்கு பள்ளியில கொண்டு போயிட்டு விஜய் அவர்களுடைய புகைப்படம் அமைச்சாங்க. பள்ளி விளையாடக்கூடிய இடம் இல்லை, பொழுதுபோக்கு இடம் இல்லைன்னு அமைச்சர் ராஜமோகன் தக்க பதிலடி கொடுத்தாரு. உடனே அவர் கட்சி பதிலிருந்து நீக்கினாங்க. ஈசிஆர் சரவணன் ஒரு எம்எல்ஏ, அவர் ஒரு பகுதியில் ஒரு நிர்வாகி செஞ்ச பாலியல் குற்றச்சாட்டு கட்சியிலேருந்து நீக்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. திமுக அதிமுக அப்படி நடந்திருக்கா? பாஜக அப்படி நடந்திருக்கா? இதே அண்ணாமலை ரெஃபர் பண்ணுவாரா? ஏங்க அவர் மேலே நிலபகரிப்பு புகார் இருக்கு, இன்னொருத்தர் விளையாட்டு போட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பல கோடி ரூபா மோசடி, இதை இப்போ பேசுகிறாங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ இவர்கள்லாம் கூட சேர்த்து நீங்கள் எப்படி கிளீன் லீடர்ஷிப்பை உருவாக்க முடியும்? இங்கே எழுச்சிக்கும் உங்களுடைய லீடர்ஷிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கே மக்கள் ஒரு பெரிய எழுச்சி முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் எப்படி இதை பார்ப்பீங்கன்னு நான் கேட்குறேன்னா, இன்னைக்கு அங்கே தப்பு செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் திமுகலையா இருக்கட்டும் அதிமுகலையா இருக்கட்டும், இன்னைக்கு புஷி ஆனந்த் அவர்கள் அமைச்சர் இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்றி அதாவது நான் உங்களுக்கு இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்னு சொன்னா அவரை நம்பாதீங்க, உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இது போன்று ஏதாவது அமைச்சர்கள் கடந்த ஆட்சிகளில் பேசியிருக்காங்களா? இல்ல. அதிமுக பேசியிருக்காங்க இல்ல, பாஜக பேசியிருக்காங்களா? இல்ல. ராஜ்மோகன் சொல்ற அமைச்சர் என்னை தெரியும்னு சொன்னா அவனை நம்பாதேங்கிறாரு. இன்னொரு அமைச்சர் லோகேஷ்ன்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஒவ்வொரு ஆபீஸா போய்கிட்டு, அம்மா நான் நம்ம அமைச்சர் ஏதாவது லஞ்சம் வாங்குறாங்களா, ஏதாவது குறை இருக்காமா சொல்லுங்கன்னாரு. புரியுதா? இன்னைக்கு உதயநிதி கேட்கிறாரு சட்டமன்றத்தில் எம்எல்ஏ யாருன்னு எல்லா மக்களுக்கும் இங்கே தெரிஞ்சிருக்கு. களத்துக்கு டெய்லியும் போறாங்க. இப்போ ராயபுரம் தாமு அவர்களாக இருக்கட்டும், பம்பரம் போல சுழன்று வேலை செஞ்சுட்டு இருக்காரு. டெய்லி அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்கள் கூட தான் எப்பயுமே இருக்காரு. சட்டமன்றம் முடிஞ்சால் அவர் மக்களோட தான் அங்கே பயணம் செஞ்சிருக்கேன், என்ன குறை இருக்குன்னு சொல்லி இப்படி பணியாற்றிட்டு இருக்காங்க. இங்கே அமைச்சர் யாருன்னு திமுக பிரிவில் தான் தெரியல.
மூர்த்தி அவர்கள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்தார், ஒரு வாட்டியும் நான் வந்து பார்த்ததில்லை இந்த மாதிரி. இப்போ இன்னைக்கு லோகேஷ் போகிறாரு, ஒரு பத்திரப்பதிவுத்துறை அலுவலகமாக போய்கிட்டுறாரு. இந்த மாதிரி அரசியலை யாருமா எடுக்க முடியும்? இன்னைக்கு 13 மாவட்ட ஆட்சியர்களை போட்டிருக்காங்க, பெண் மாவட்ட ஆட்சியர்களை 13 பேரை போட்டிருக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் கலெக்டர்ஸு, எல்லாமே சப் கலெக்டராக இருந்து துணை ஆட்சியராக இருந்து கலெக்டர் ஆகுறாங்க. வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் டைரக்டராக இருந்தவங்க. அவங்க எல்லாத்துக்குமே முதல் முறை வாய்ப்பு கொடுக்குறாரு விஜய். அப்போ இது பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் தானே? பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, இது பாராட்டத்தக்க விஷயம் தானே? இப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்சி அண்ணாமலையோட, இவர் குற்றவாளிகள் இருக்கக்கூடிய அண்ணாமலையோட நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்ப்பீங்கிற? அப்போ அது தோல்வியில் தானே போய் முடியும். அப்போ தாவேக்காக்கு சரியான எதிர்க்கட்சி யாருன்னு நினைக்கிறீங்க? காலம் தான் பதில் சொல்லணும், பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னும் களம் நிறைய இருக்குது. இப்போ ஆளூர் சானவாசா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து விசிகாலேருந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இன்னும் பல கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அம்மையார் லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க, லாரன்ஸ் அவர்கள்லாம் வராங்க. இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இன்னும் அடுத்த சினிமாவிலேருந்து சிவகார்த்திகேயன் வந்தால் கூட ஆச்சரியப்படுத்துவதற்கு இல்லை. அதனால் நம்ம போக தான் தெரியும், பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே, உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.